ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா பதவியேற்று இருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன், பதவியேற்று விழா குறித்தான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா தற்பொழுது ஜெய்ப்பூரிலே ராஜஸ்தான் மாநிலத்துடைய தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற்றிருக்கிற விழாவிலே முதலமைச்சராக அவர் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்று கோப்புகளிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து பஜன்லால் சர்மாவை தொடர்ந்து தியா குமாரி மற்றும் பிரேமசந்த் பைரவ் ஆகிய இருவரும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு விழாவிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்த பதவியேற்பு விழாவிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. காங்கிரசிலிருந்து பாஜக ஆட்சியை தட்டி பறித்திருக்கிற சூழலே யார் முதலமைச்சர் ஆவார் என்று ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அங்கு எழுந்த சூழலிலே முன்னாள் 2 முறை ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலமைச்சராகவும் பாஜகவை ராஜஸ்தான் மாநிலம் முழுக்க கொண்டு சென்ற பாஜகவின் ராஜஸ்தான் முகமாகவும் பார்க்கப்பட்ட வசுந்தரா ராஜே சிந்தியா தான் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற பஜன்லால் சர்மாவை பாஜக மேலிடம் தேர்வு செய்தது. அவருக்கு பெரும்பான்மையான பாஜகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவரை தேர்வு செய்தார்கள். ஒருமனதாக அவரை தேர்வு செய்து சட்டப்பேரவை குழு தலைவராக அவர் தேர்வாகி அவர்தான் ராஜஸ்தான் முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முற்பட்ட வகுப்பை சேர்ந்த பஜன்லால் சர்மாவோடு ஓபிசி மற்றும் அரச குடும்பத்தை சேர்ந்த தியா குமாரி துணை முதலமைச்சராகவும் பட்டியல் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிரேம்சந்த் பைரவா துணை முதலமைச்சராக என்று 2 பேர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ராஜஸ்தான் மட்டுமல்ல, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் 3 மாநிலங்களிலுமே பாஜகவுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தேர்வு என்பது அரசியல் ரீதியாக ஒரு கவனத்திற்குள்ளாகவும் புதிய வியூகமாகவும் பார்க்கப்பட்டிருக்கிற சூழலில் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.